ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரும். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் மசாலா சேர்க்க இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா அதை கட் பண்ணி அப்படியே கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றாமல் இதை மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிற டைமில் பக்கத்துலேயே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா எடுத்ததுக்கப்புறம் ஒரு தேங்காவை ஆட் பண்ணி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம போட்டிருந்த வேக வச்சுருந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ணி கீழே வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் இது கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் டைம் கம்மியாக இருந்தது அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை காய்ஸ்.